வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்ம கையில் எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது போன்றுண்டான அந்த பொருள் மாற்று வடிவத்தில் மற்றொரு இடத்துல இருக்கும் என்று சொன்னால் நம்ம பொருளை காட்டிலும் அந்த பொருளின் மீது உண்டான ஈர்ப்பு ஏற்படுவது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். இது ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கொள்கையில் ஏற்படலாமா என்றால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையை காட்டிலும் மற்ற கொள்கை எப்பொழுது நாம் மேலோட்டமாக உயர்வானதாக சிறந்ததாக கருதுகிறோமோ அது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் எந்த கூட்டத்தார்களுடைய கொள்கைகளை பிரியப்படுகிறானோ அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்களுடனே மறுமை நாளில் எழுப்பப்படுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு நபி தோழர் கேட்குறார், யார் ரசூலல்லாஹ், இவர் தான் அந்த கூட்டத்தை சேரவே இல்லையே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அவர்களோடு எழுப்பப்படுவார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இவ்வாறு பதில் சொல்கிறாங்க, அல் மரு மஅமன் அஹப்ப. ஒரு மனுஷன் தான் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களுடனே தான் மறுமை நாளில் இருப்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொள்கை நமக்கு ரொம்ப முக்கியம், அதில் ரொம்ப கவனம் தேவை.